இந்த கிராஸ் நெட்வொர்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா, அதிக பேர் என்கிட்ட டவுட் கேட்குறீங்க. அந்த பாயிண்ட்ஸ் ரிலேட்டடா. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, எப்படி ப்ரோ மினிமைஸ் பண்ணுறது? எப்படி வந்து செக் பண்ணுறது? எல்லாமே கேட்குறீங்க. ஸோ கிராஸ் மைனிங் யூசஸ் வந்து இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துக்குங்க. ஸோ எல்லா டீட்டெயில் ப்ளஸ் ட்ரிக்ஸ் எல்லாமே வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எப்படி வந்து ஹையஸ்ட் பாயிண்ட்ஸ்லாம் ஏர்ன் பண்ணுறது? டீட்டெயில்ஸ் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த வீடியோ மட்டும் ஃபுல்லாக பாருங்கள், ஓகேங்களா? ஸோ எல்லாருமே மிஸ்ஸஸ் ப்ரௌசரில் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து எக்ஸ்டென்ஷன் வந்து ஆட் பண்ணி வச்சுருப்பீங்க. ஸோ வந்து இந்த எக்ஸ்டென்ஷன் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு கிராஸ் எக்ஸ்டென்ஷன் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா இதே போல் இருக்கும். ஸோ கனெக்டட்னு இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு இதில் டிஸ்கனெக்டட் இருந்துச்சு அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ மேலே பாருங்கள் சைடில் ரீகனெக்ட் இருக்கும், லாக் அவுட்னு இருக்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா லாக் அவுட் பண்ணிக்கிங்க. ஸோ லாக் அவுட் பண்ணிவிட்டு லாகின் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு உங்கள் பாஸ்வேர்ட் போட்டு லாகின் பண்ணுங்கள். லாகின் பண்ணால் இதே போல் வந்து இப்படி தான் இருக்கும், ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து நான் ஒரு 87 பாயிண்ட்ஸ் ஏர்ன் பண்ணியிருக்கேன் ஜஸ்ட் ஒரு 1 hour 9 minutesல. ஸோ வந்து கீழே வந்து இப்போ வந்து நம்ம டெஸ்க்டாப் மோடே வச்சுக்கலாம். சைடில் மெனு பட்டன் டச் பண்ணி டெஸ்க்டாப் சைட் மோட் வந்து வச்சுக்கலாம். ஸோ ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஒரு டாஸ்க் இருக்குது. என்ன டாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து உங்களுக்கு இருங்க ஷோ பண்ணுறேன். இந்த ரிவார்ட்ஸ் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறேன்னா, ப்ரெஸ் பண்ணால் இதே போல் இப்போ ஈப்போச்சி ரவுண்ட் வந்து 4th போயிட்டுருக்கு. ஸோ டோட்டலாகவே டைம் வருது பாருங்கள். டோட்டல் அப் டைம் சொல்லிட்டு டோட்டலாக 100 hours வந்து அப் டைம் இருக்கணும். அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக அந்த எல்லா ரவுண்டும் சேர்த்து ஒரு 4 days இல்லை 5 days வந்து நீங்கள் வந்து ஆக்டிவாக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து வித்ரா வந்து அலோவ் பண்ணுவாங்க. ஸோ இன்னுமே வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 30 days. ஸோ April 10 to May 10 இன்னுமே டைம் வந்து அதிகமாகவே இருக்குது. ஒன்றும் பிரச்சனையுமே இல்லை, ஈஸியாக வந்து கம்ப்ளீட் பண்ண முடியும். ஸோ நான் அப்படின்னு சொல்கிறேன். டேஷ்போர்ட் செக்ஷனை வந்து இப்போ ப்ரெஸ் பண்ணி உள்ளே போய்க்கிறேன். ஸோ உள்ளே போனால் இதே போல் தான் இருக்கும். ஸோ நீங்கள் எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கீங்க 4th ரவுண்டில், டுடே ஏர்னிங்ஸ் எவ்வளோ இதே போல் போட்டிருக்கும். ஸோ அதே போல் கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஏர்னிங் ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் ஸோ பெர் டே வந்து எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கீங்க மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே போட்டிருக்கும், ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் உள்ளே தான் இருக்கேன். இந்த ரெஃப்ரெஷ் பட்டனை மட்டும் ப்ரெஸ் பண்ணுற பாருங்கள். மேலே வந்து டுடே ஏர்னிங்ஸில் 87.71 இருக்கா பாருங்கள், 82 போயிடுச்சு. ஸோ வந்து பாயிண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. அதாவது இந்த வெப்சைட்டில் வந்து நீங்கள் இருக்க வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஹையஸ்ட்டாக தராங்க, ஓகேங்களா? இதில் வந்து மொத்தம் 3 மெத்தடில் ஏர்ன் பண்ணலாம். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து இல்லை ப்ரோ நான் நார்மலாக ஏர்ன் பண்ணிக்கிறேன் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு வந்து இதுக்குள்ளே வந்துட்டு இந்த வெப்சைட்டில் நீங்கள் வச்சிடணும், ஓகேங்களா? இதே போல் இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணி இந்த கிராஸ் எக்ஸ்டென்ஷனுக்குள்ளே நீங்கள் இருக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா இதில் ஓப்பன் டேஷ்போர்ட் கொடுத்து இதுக்குள்ளே இருங்க, ஓகேங்களா? இந்த வெப்சைட்டுக்குள்ளே நீங்கள் இருக்கலாம். ஸோ இதே போல் வந்த பிறகு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா மினிமைஸ் பண்ணிவிடுங்க. மினிமைஸ்னால் சென்டர் பட்டனை ப்ரெஸ் பண்ணால் வெளில வந்துடும் இல்லையா? ஸோ அவ்வளோதான். மினிமைஸ் பண்ணிட்டு நீங்கள் வேறு ஏதாவது நீங்கள் யூஸ் பண்ணுறது வந்து யூஸ் பண்ணிட்டு இருங்க. நெட் மட்டும் ஆனில் இருக்கணும். ஸோ இப்படி பண்ணிங்க அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா பாயிண்ட்ஸ் ஓரளவு கொஞ்சம் ஒரு 60-70% கொஞ்சம் ஸ்பீடாக ஏறும், ஓகேங்களா? இதான் கைஸ் கான்செப்ட்டு. இதை விட்டுட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட்லேயே வச்சிருக்கலாம் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் ஏறும். நீங்கள் ஏதாவது நெட்டு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மினிமைஸ் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன யூஸ் பண்ணுறீங்களா, யூடியூபோ இல்லை நீங்கள் இன்ஸ்டாகிராமோ நீங்கள் என்ன யூஸ் பண்ணுறதை யூஸ் பண்ணிக்கலாம். இதுவும் பேக்ரவுண்டில் இருந்துச்சு அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்லி உங்களுக்கு வந்து காயின்ஸ் வந்து ஆட் ஆகிட்டே இருக்கும். உங்களுக்கு இன்னுமே ரொம்ப ஹையாக ஆட் ஆகணும் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லா டைமுக்கு வந்து செட் ஆகாது. இப்போ இந்த வெப்சைட்டுக்குள்ளே போயிட்டீங்க. இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு எவ்வளோ இருக்குன்னு. ஸோ 94 பாயிண்ட்ஸ் இருக்குது. இப்போ நீங்கள் வந்து வெப்சைட்டுக்குள்ளே வந்துட்டீங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுற பீப்புளாக இருந்தீங்க அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒர்க் பண்ணும்போது இந்த வெப்சைட்டுக்குள்ளே வந்துட்டு இந்த வெப்சைட் பேஜ்லேயே விட்டுட்டு, ஓகேங்களா, நீங்கள் வந்து மொபைலை லாக் பண்ணிக்கோங்க. ஸோ நெட்டு ஆன்லேயே வச்சுட்டு வெப்சைட்டில் விட்டு மொபைல் லாக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் பாயிண்ட்ஸ் அதிகமாக ஆகும். இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து எப்பப்பெல்லாம் ட்ரை பண்ணலாம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் நைட் தூங்கும்போது நீங்கள் சில சார்ஜ் போடுவீங்க இல்லையா? அந்த சார்ஜ் போடும்போது நெட்டை ஆனில் வச்சுக்கிங்க. அந்த வெப்சைட்டுக்குள்ளே வந்துட்டு அப்படியே விட்டுட்டு நீங்கள் வந்து சார்ஜ் போட்டு தூங்கிடுங்க. கொஞ்சம் பாயிண்ட்ஸ் கொஞ்சம் அதிகமாக ஆட் ஆகும். நீங்கள் ஒர்க் பண்ணுற பீப்புளாக இருந்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒர்க் பண்ணும்போது மொபைல் வந்து நீங்கள் யூஸ் பண்ண மாட்டீங்க இல்லையா? ஸோ அப்போ வந்து இந்த வெப்சைட்டுக்குள்ளே வந்துட்டு இந்த பேஜ் வந்து ஆனில் எல்லாமே கனெக்டில் இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் லாக் பண்ணிட்டு கூட நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் ஒர்க்கு பண்ணலாம். ஸோ உங்களுக்கு பாயிண்ட்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்கலி ஆட் ஆகும். ஈஸியாக டாஸ்க் வந்து கம்ப்ளீட் ஆகிடும் கைஸ், ஓகேங்களா? இந்த மெத்தடில் தான் நீங்கள் வந்து பாயிண்ட்ஸ் ரொம்பவே ஹையஸ்ட்டாக ஏர்ன் பண்ண முடியும். ஸோ மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா நெட்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு இல்லை வந்து மினிமைஸ் பண்ணி பேக்ரவுண்ட்லேயும் இல்லை அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா பாயிண்ட்ஸுங்கிறது ரொம்ப கம்மியாக தான் ஆட் ஆகும். நீங்கள் உள்ள அந்த வெப்சைட்டில் வந்துட்டு ஜஸ்ட் வந்து இந்த ரெஃப்ரெஷ் பட்டனை ப்ரெஸ் பண்ணாலே போதும். உங்களுக்கு வந்து பாயிண்ட்ஸ் வந்து எக்கச்சக்கமாக வந்து ஆட் ஆகிட்டே இருக்கும். ஸோ பெர் டே எவ்வளோ இப்போ பாயிண்ட்ஸ்லாம் ஏன் ஆகுது எல்லா டீட்டெயிலும் வந்து இதில் நீங்கள் செக் பண்ணிக்க முடியும். இந்த ரிவார்ட்ஸ் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இதில் டைம்ஸ் எல்லாம் செக் பண்ணிக்கோங்க. ஸோ டோட்டலாக வந்து எல்லாமே கால்குலேஷன் பண்ணி ஒரு 5 days இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. ஸோ அப் டைமு ஸோ அதிகமாக இருந்தீங்க அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தான் பாயிண்ட்ஸ் அதிகமாக கிடைக்கும். ஈஸியாகவே வந்து பார்த்தீங்கன்னா பெர் டே ஒரு 500 பாயிண்ட்ஸ்லேருந்து 1000 பாயிண்ட்ஸ் அளவுக்கு ஏர்ன் பண்ணிக்க முடியும். இதில் நீங்கள் ரெஃபர் பண்ணி கூட அதிகமாக ஏர்ன் பண்ணிக்கலாம். சப்போஸ் ரெஃபர் பண்ண முடிஞ்சதுன்னா மேலே வந்து காப்பி ரெஃபர் லிங்க்னு இருக்கும். அந்த லிங்கை காப்பி பண்ணி உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்க உங்களுக்கு ஜாயின் பண்ணாங்கன்னா வந்து கொஞ்சம் பாயிண்ட்ஸ் வந்து ஆட் ஆகும். அதையும் நீங்கள் பார்த்துக்கலாம். அப்புறம் வந்து ஒரு நாளைக்கு ஒரு 1 or 2 டைம்ஸ் உள்ளே வந்து இதே போல் கனெக்ட்டில் தான் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்து பர்ஃபெக்டாக டெய்லியும் பண்ணுறது மூலிமா நீங்கள் வந்து ஈஸியாகவே ஒரு நல்ல அளவில் பாயிண்ட்ஸ் ஏர்ன் பண்ணிக்கலாம். நீங்கள் வெப்சைட்டில் யூஸ் பண்ணும்போது ஏதாவது ஒரு ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து ஒரு இஷ்யூமே கிடையாது. சிம்பிளாக வந்து லாக் அவுட் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. லாக் அவுட் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு திரும்ப லாகின் பண்ணிக்கோங்க. ப்ராப்ளம் சரியாயிடும், ஓகேங்களா? இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா வேல்ஸ் மார்க்கெட்டில்
5000 இந்த க்ரீன் பாயிண்ட்ஸ் இந்த கிராஸ் பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 5K ரூபீஸ் பக்கமாக போயிட்டுருக்கு. மேபி இதோட ப்ரைஸ் வந்து அப்பும் ஆகலாம் இல்லை டவுனும் ஆகலாம் லிஸ்டிங் ஆகும் போது. ஸோ நல்ல ப்ரைஸுக்கு தான் இப்போவே போயிட்டுருக்கு. நீங்கள் வந்து ஈஸியாகவே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 30 டேஸ் ஓகேங்களா, இன்னும் 30 டேஸ் டைம் இருக்கா. ஸோ இந்த டைம் நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாகவே வந்து ஒரு 15,000 20,000 பாயிண்ட்ஸ் ஏர்ன் பண்ணிக்க முடியும். ஸோ டீசெண்டாகவே எல்லோரும் ஒரு 10,000 20,000 ஏன் கம்மியாக வச்சுக்கலாம். ஒரு 10,000 நல்லா ப்ராஃபிட் பார்க்க முடியும். ஸோ நல்லா பண்ணிங்க அப்படின்னா ஸோ ட்ரை பண்ணுங்கள் ஓகேங்களா. இதை பற்றின அப்டேட்ஸ் வந்துச்சுன்னா குரூப்பில் இன்ஃபார்ம் பண்ணுறேன்.